Devasenan. I am the district organizer of the DMK legal wing. Today I had given a complaint against Ayodhya Sri Ramachandra Das Paramahansa Acharya. Last week he had circulated a video against our honorable State Minister through Udayanithi Stalin, stating that if anyone brings the head of the minister, then the person who is bringing the head of the minister, he will be gifted with 10 crores rupees. The video that has been circulated in the social media is offensive, and it is making an alarm in the public, and the total harmony among the people of Tamil Nadu has been disturbed. So today I had given a complaint. On the basis of the said complaint, a case has been registered by the Madurai City Crime Branch, and further investigation will be carried out by them. நான் மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞரணி அமைப்பாளராக இருந்து வருகிறேன். கடந்த வாரம் அயோத்தியா ஸ்ரீ ராமச்சந்திர தாஸ் பரமஹன்ச ஆச்சாரியா அவர் வலைத்தளங்களில் ஒரு வீடியோ பதிவேடு வெளியிட்டுள்ளார். அதில் மாண்புமிகு தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலையை கொண்டு வந்தா 10 கோடி ரூபாய் பரிசளிப்பதாக கையில் வாளை எடுத்துக்கொண்டு அவர் புகைப்படத்தை எடுத்த வண்ணம் கோஷம் எழுப்பியுள்ளார். அந்த வீடியோ வலைத்தளங்களில் நின்று வைரலாக பரப்பி வருவது. மேற்கொண்டு அந்த வீடியோவை பார்க்கும்போது எங்கள் அமைச்சருக்கு ஏதாவது நேரிட வாய்ப்புள்ளது. மேற்கொண்டு தமிழக மக்கள் மத்தியில் அது குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதால் இன்று மதுரை மாநகர சைபர் கிரைமில் மாநகர ஆணையரிடம் புகார் கொடுத்து மேற்படி புகார் சம்பந்தமாக சைபர் கிரைம் துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என் பேர் தேவசேனன், மதுரை மாநகர மாவட்ட வழக்கறிஞரணி அமைப்பாளராக உள்ளேன்.